ஹாய். மார்னிங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தது. ஓவர் கூட்டம். ஃபிஷ் மார்க்கெட்டில் எதையுமே பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அப்புறம் நானே ஒரு கேப்பில் தான் சைடில் நின்று தான் வீடியோ எடுத்தேன். அவ்வளோ கூட்டம். ஏன்னா இங்கே மீன் கிடைக்காதுங்கிறதுனால வந்துட்டு எப்போயாவது கிடைக்கும் போது நிறைய வந்துட்டு க்ரௌடாக வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஆகிடுச்சு. அது பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட் சைடில் தான் போட்டிருந்தாங்க. அதனால் ரொம்ப கூட்டம் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக கூட்டத்தில் நின்று பேசி, நம்ம பேசுகிறத விட அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறதே கேட்காத அளவுக்கு 10 பக்கமும் இருந்து கத்துற மாதிரி எல்லா சைடும் நின்று கத்துறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நான் அப்படியே பேசி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு போல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டேன். புளியெல்லாம் நானே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் தக்காளி ஊற்றிட்டு எல்லாம் தேவையான அளவு எடுத்துகிட்டு இதுக்கு 3 பொருள் தான்: தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம். அப்புறம் தேங்காயும் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டேன். தேங்காயும் தேவைப்படும் அப்படின்ட்டு லாஸ்ட்டு தேங்காய் ஊற்றி தான் வைப்பேன். அதனால் தேங்காயும் அரைச்சி அப்படியே வச்சுட்டேன் ரெடி பண்ணி. இப்போ குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய். மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தாளிக்கணும். கடுகு, வெந்தயம் மறக்காமல் போடுவோம். வெந்தயம் தான் மீன் குழம்போட டேஸ்ட்டே கொடுக்கும். அப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயத்தையும் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். அதுவும் நல்லா வெந்து வரணும். கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு, வெள்ளைப்பூடு இருந்தால் போடுங்க. வெள்ளைப்பூடு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். எங்கிட்ட இல்லை, அதனால் நான் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். அதை பேஸ்ட்டாக அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள், வத்தப்பொடி, வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய், குழம்பு மசாலா இருக்குல்ல, அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். புளிக்குழம்பு மசாலா இருந்தாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அப்படின்னு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோடனே புளி காய்ச்சி வச்சதுனால அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை வந்துட்டு ஒரு பீஸாக போட ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீன் அந்த அளவுக்கு உறிஞ்சி அந்த மாதிரி ஒரு மாதிரி வருதுல, உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த மாதிரி சூடான குழம்புல மீனை போட்டால் அந்த மாதிரி நல்லா இதாகும். அப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதில் வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, குடம்புளின்னு சொல்லுவாங்க. கேரளாலெலாம் கூட அது ரொம்ப வாங்குவாங்க. அது இருந்துச்சுன்னா மெயினாக அந்த மீன் குழம்புல போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ரானையும் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு என்னென்ன மசாலா போட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள், வத்தப்பொடி, அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் போட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் போட்டேன். கொஞ்சம் லெமனு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுருக்கேன். போட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு. அது ஊறி வந்து பொறுத்தா தான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கடாய் இடத்துல வச்சுட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த ப்ரானை வந்துட்டு ஒன்றா உள்ளே போடணும். ஏன்னா ஹீட்டில் ஆயில் இருக்கும்போது போட்டால் நம்ம மேலெல்லாம் தெரிச்சிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், ஒன்றா மெதுவாக உள்ளே போட்டுகிட்டே இருந்தேன். நல்லா போடும்போது தான் இந்த ஹீட்டில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அது வெந்து இந்த மாதிரி வந்தோன்னா திருப்பி விடணும். இன்னொரு பக்கம் வேக வைக்கணும்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் 2 பக்கமும் நல்லா வெந்துடும். வெந்துச்சுன்னா ப்ரான் வந்துட்டு நல்லா சுருங்கி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோன்னா நமக்கு அது வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரை பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் மீனும் இருந்தது, சரி அதையும் ஃப்ரை பண்ணிடலாம்னு அதுக்கும் மசாலா தடவி வச்சுட்டேன். அதையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்னென்ன மசாலா போட்டிங்கன்னா சேம் மசாலா தான் போட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, லெமன் போட்டு ஒரே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் எனக்கு அதே சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். மீன் குழம்பு லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்துச்சு. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அப்புறம் நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு எழுதிச்சாச்சு. அப்புறம் எப்போ கூட ஈவினிங் ஆச்சு, டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நைட்டுக்கான வேலையை தொடரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்